हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஒன்று எனக்கு கொடுத்துட்ட பெரிய அனுபவம், நான் அல்பம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம அது யாது நீ பெற்றது என்பார். நான் இதில் யார் கெட்டிக்காரா? நான் கெட்டிக்காரனா நீ கெட்டிக்காரனா? நான் தான் கெட்டிக்காரன். ஏன்னா அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்ட, நான் உனக்குமே எனக்கு ஒன்றுமே நான் தரலையாப்பா அப்படின்னு அவர் உருகிறார். ஈஸ்வரனே வந்திருக்கா, அவருக்கு என்ன பண்ணோன்னு இப்போது அதுக்கப்புறம் ஒரு தாபம் வந்துடுச்சு. கணேஷ் குமரேஷன்னு 2 பேர். அவர் இது வந்து இங்கே வாசித்துட்டு பெரியவா கிட்ட போய் வாசிச்சுட்டு போவா. நாயன்மார் என்ன பண்ணுவார், அவ்வளோ தூரம் பண்ண உனக்கு என்னடா நான் தங்க காசு கொடுக்கணும்டா, இவ்வளோ நல்லா வாசிச்சேன்டா, அடுத்த தடவை நான் கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு சுபாஷ் சந்திரனோட வந்திருக்க. அவர் ஆக்ஷன் போயிட்டார். அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கா, அங்கே முதல்ல மடத்துக்கு போயிட்டு இங்கே வரலான்னு சொல்லிட்டு மடத்துக்கு போய் வாசிக்கும்போது இவாளுக்கு நான் தங்க காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா அப்படின்ட்டு கைங்கரிங்க கிட்ட சொல்லி அவள் 2 பேரும் கொடுத்து. அவளுக்கு ஒன்றுமே, மாமா நீங்கள் சொன்னீங்க, அவள் இப்போ பெரியவா சொன்னதா சொல்கிறாளே அப்படின்ட்டு. இது ஒன்று. ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் கட்டினா மாதிரி கற்கோயிலாக கட்டணும் பெரியவாளுக்கு ஓடி அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கு உண்டான நிலம் பார்க்கணும். நிலம் என்ன பண்ணால், ரவி வேணுன்னு 2 பேரை, நீ நிலம் இருக்கு எங்கேயான வேக்கண்ட்டாக இருக்கா, சும்மா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்தவாசி ரோட்டில் அப்படி போனால் பார்த்துட்டு வந்து சாயங்காலம் வந்தா. வீட்டுக்கு வந்தவுடனே சாயங்காலம் ஒரு இது சந்தியா வேலை, மாமா அந்த ரூமில் இருக்கா, விளக்கு எரிந்துட்டுருக்கு, சாயங்கால வேலை. என்னடா போய் பார்த்துட்டு வந்தேடா 2 பேரும். பார்த்துட்டு இருந்தேன் மாமா. பாலாத்தங்கர பக்கத்தில் ரம்பியமாக இருக்குது அந்த இது. அங்கே குடியானவ பசங்கள்லாம் விளையாடிருந்தா. அங்கே ஒரு மணல் மேடு இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்கே லைட்டு இருந்துதான். அந்த லைட்டு பவர் கட் ஆகிட்டு மங்கி போய் திருப்பியும் பிரகாசமாக எழுந்துதான். இது ஒரு நல்ல சகுனமாக மாமாவுக்கு பட்டது. இது நினைப்பெல்லாம் எங்கேயோ பெரிய ராஜாவாக வாங்கணுன்னு கையில் ஒன்றும் கிடையாது, இருக்கு மாமான்னு சொன்னோடனே சரி பெரியவா அனுகிரகம் பண்ணுறாளா பார்க்கலாம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா தரிசனத்துக்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறா. அங்கே அவர் ஆற்றுலேருந்து போகும்போது ஒரு பிள்ளையார் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸில் பங்காளம்மன் தோட்டம் போனால் ஒரு பிள்ளையார், அதை கடந்து தான் போகணும். அப்போ அந்த பிள்ளையார் கோயில் வரும்போது ரவி கிட்ட சொல்கிறார், ரவி பெரியவா வந்து இந்த நம்ம என்னோட பெரியவா பெருங்கோயில் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு அனுகிரகம் மறைமுகமாக பெரியவா பண்ணுறாளா பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் மடத்துக்கு போனால் அன்னைக்குன்னு பார்த்து எப்போவுமே 9 மணிக்கு விசிராந்திக்க போவாள்.
பெரியவா. அன்னைக்கு 7:30 மணிக்கே விசாரணை பண்ணிட்டான். உள்ள தலை போட்டாச்சு. சரி. மாமா ரொம்ப அப்செட்டு. நின்று சரி என்ன பண்ணுறது, என்னமோ நம்ம கோயிலுக்கு அனுகிரகம் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இப்படி நிற்கிறார். உள்ள தலை போட்டிருக்கு. இப்படி இப்படி கைத்தட்டல் கேட்குறது. உள்ள வேதபுரியை கூப்பிட்றார் பெரியவா. கூப்பிட்டு, வேதபுரி இங்கே வெளியில் மாமா காதில் உழறதுக்குன்னு தரைக்கு பின்னாடி பேசுகிறேன். வேதபுரி, இன்றைக்கி மத்தியானம் நான் ஒரு கனவு கண்டேன். வந்தவாசி வழியாக அந்த 4 போயின்னு இருக்கேன். 4 கிலோமீட்டரில் ஒரு மணல் மேடு. அங்கே கொடியான பசங்கள்லாம் விளையாடிருந்தா அங்கேயே தங்கிடுறேன். அங்கே வந்து ஒரு விளக்கு பிரகாசமாக அப்படியே பேசுகிறேன், பிரகாசமாக இருந்தது. அங்கேயே தங்கிடுறேன். அங்கே ஒரு பாட்டியம்மா இருந்தா. இப்படி சொன்ன உடனே பாரா நம்ம போய் இப்போ என்னென்ன டீட்டெயிலோ நிலத்துக்கு இங்கே சாயங்காலம் இப்போ சொன்னது போய் ரிக்வஸ்டோ என்னமோ பண்ணவே இல்லை. எப்படி பெரிய அதே அச்சு அசலாக வந்தவாசி ரோடு 4 கிலோமீட்டர் பாலாத்தங்கரை எல்லாம் சொல்லிட்டு நான் அங்கே தங்கிடுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அங்கே தங்கிடுறேன். அங்கே ஒரு பாட்டியம்மான்னு ஒரு எக்ஸ்ட்ரா இது சொல்லியிருக்கா. அது எனக்கு அப்புறம் நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டியம்மாங்கிறது யாருங்கிறது எனக்கு புரிய வச்சா பெரியவா. அது அப்புறம் அது சொல்கிறேன். அதில் அந்த விஷயம் அந்த பாட்டியம்மான்னு சொல்லிட்டாலா மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அனுகிரகம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பித்து அந்த நிலம் வாங்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டா. அவாவா எல்லாரும் கொடுத்தா, பக்தாலெலாம் கொடுத்தா. இது பண்ணி 6 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு அங்கேயே அதிருத்தம் மகாருத்ரம் பண்ணி அப்போ ஒரு அதிருத்தம் முடிஞ்ச உடனே எப்பயுமே தண்ணியே இல்லாத பாலாத்தோடு அவ்வளோ தண்ணி வந்து அந்த நிலமெல்லாம் தண்ணி ஆகிடுதான். நான் இருந்தோம் எல்லா திருத்தம் எல்லாத்துக்கும். அப்போலேருந்து ஒவ்வொரு ஜெயந்திக்கும் நான் இருப்பேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் அங்கே போவேன். அந்த அன்னைக்கும் அவளால் தான். பெரியவா இல்லைன்னா நம்ம சும்மா கல்யாண பத்திரிக்கை கொண்டு போவோம், அவ்வளோதான். பெரியவான்னு அவள் இருந்ததுனால பெரியவாளை பற்றி அடிக்கடி மாத வருதல் தரிசனம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் கிடச்சிது. நான் வந்து நாயன்மார் இவரன்றோன்னு ஒரு நூல் எழுதினேன். அதுக்கப்புறம் அதில் மாமா சித்தியானதுக்கு அப்புறம் அப்போ எழுதும்போது முன்னுரை எழுத ஆரம்பித்தேன். அதுவாக வந்தது. இதில் மேலே வந்து கைலாயத்தில் ஈஸ்வரனும் அதுவும் ரிஷபாவத்தில் உட்காந்துட்டுருக்கா. கலி ரொம்ப முத்தி போய் ரொம்ப திருப்பியும் அவதாரம் எடுக்கணும்னு ஈஸ்வரன் நினச்சி அவதாரம் கீழே வந்து விழுப்புரத்தில் அங்கே சங்கரராக பிறக்கிறார். அந்த அம்மாவும் சாரி நானும் அங்கேயே வந்துடுறேன்னு காமாட்சியாக வந்துடுறா. அப்போது ரிஷபம் என்னடா அது நான் எல்லோரும் என்ன நான் சுதந்திரந்தா ஈஸ்வரன் போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு ஏங்கிட்டு இருக்கும்போது அப்படி நான் இதை நினச்சி கற்பனை பண்ணி எழுதலை, அது பாட்டுக்கு எழுதுகிறேன். நந்திகேஸ்வரர் வந்து அடுத்த ஈஸ்வர வருஷம் ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நாயன்மாராக பிறக்கிறாருன்னு எழுதுகிறேன். சரி இதுக்கு என்னடா இது நம்ம பாட்டுக்கு எழுதுகிறோம், இதுக்கு எதாவது அத்தாட்சியம் வேண்டாமான்னு சொல்லிட்டு சும்மா நந்திகேஸ்வரர் பற்றி எதான இது இருக்கா பிரதோஷம் பற்றின்னு ரேண்டமாக நிறைய புக்கு அடிக்கிருப்பேன் வீட்டில். அதில் ஒரு புக்கு எடுக்கிறேன், பிரதோஷ மகிமையும் நந்திகேஸ்வரர் இதுவும்னு வருது. நான் ஏதோ ரேண்டமாக அந்த நிறைய புக்கு இருக்க பெரியவா அதுக்கு நான் சொல்லிகிட்டே எடுக்கிறேன். நான் எழுதுறதுக்கு பெரியவா எதான சத்தியம்னு சொன்னான். அப்போது அது ஒன்று நந்திகேஸ்வரனுக்கு அது ஒரு இதுவாச்சு. இந்த புக்கு ஐப்பசி மாதம் இப்போ தான் முந்தானே தான் ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சது. அதே மாதிரி அந்த வருஷம் இந்த புக்கு போட்டிருந்தேன். அப்போ ஓரிகையில் தான் நடந்தது நாயன்மாரோட இது. அப்போ இவர் வந்திருந்தார் கணேஷ் சர்மா. அவதார கட்டம் அவர் படிக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் சொன்னேன். அந்த புக்கை கொடுத்தேன், இந்த முன்னுரையை படிச்சுக்கங்க சும்மா கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு பிரசங்க இது மாதிரி இருக்குது, அவர் நாயன்மார் இவரோட வந்து இவர் நந்திகேஸ்வரர் மாதிரி அப்படின்னு எழுதியிருக்கு இந்த புக்கில்னு சொல்லும்போது இது வந்து ஓரிகையில் நடக்கும் அந்த இது வைபவம். பங்காரம்மன் தோட்டிலேருந்து அன்றைக்கி சாயங்காலம் பிரதோஷ புறப்பாடுக்கு வாகனம் கொண்டு வரணும். அவள் காற்றாலே போயிட்டா. இவர் நந்திகேஸ்வரன் சொல்ல சொல்ல அந்த நந்தி உள்ளே வருது. எல்லாரும் அப்பயே கை தட்டினாங்க அந்த கோயின்சிடன்ஸ் பார்த்துட்டு. அப்போ எனக்கு அப்போது இவர் தான் நந்திகேஸ்வரன். ஏன்னா பிரதோஷத்துக்கு இவருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணோங்கிற ஒரு இன்ட்யூஷன் ஏன் வந்ததுன்னா
இவர் நந்திகேசராக இருக்கிறதுனால தான் அப்படின்னு எல்லாமே ரெலவெண்ட்டாக வந்தது. இதெல்லாம் வந்தது. முதல்ல அதை எழுதிட்டேன். இவரோட ஜெயந்திக்கு பத்திரிக்கை அப்போ என்ன தான் எழுத சொல்லுவான். எழுதும்போது எனக்கு இவரை மாணிக்க வாசகருக்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்தது. இவர் என்ன பண்ணுவார், 10 வருஷம் மாமா ஒவ்வொரு புறப்பாட்டுக்கும் எல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டு உள்ளே வரத்துக்கு முன்னாடி மாலையை மாற்றுக்குவான் இல்லையா கல்யாணத்தில். அது மாதிரி அந்த புறப்பாட்டு பெரியவா கிட்ட இருக்கிற மாலையை கொண்டு இவருக்கு போடணும். இவருக்கு போட்டு திருப்பி படி மாலையை மாற்றுப்பார். மாலையை மாற்று அப்போ மாசத்தில் மாலை மாற்றினார். அது இது பண்ணாராம். அது ஒரு இதுவாகவே வச்சுருப்பார். ஏன்னா என்ன நீ மணாலனா உன்னை ஏற்றுன்ட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற பக்தி. இது வந்து இவரும் மாணிக்க வாசகரும் திருவம்பாவையில் தன்னை வந்து இவளாக தான் நடிச்சுட்டு திருவம்பாவையை பாடியிருப்பார். திருப்பாவை வந்து ஆண்டாள் வந்து பாடினா, இவர் வந்து ஆம்பளை தான் இருந்தாலும் தன்னை ஒரு பொம்மநாட்டியாக வச்சுருந்தான் பாடினான். அது மாதிரி அவருக்கு மாணிக்க வாசகருக்கு 3 அந்தனராக வந்து தான் ஆட்கொண்டார். திருவாவடுதுல ஈஸ்வரன் ஒரு அந்தனர் வேஷத்தில் தான் வந்து சிவாய நம்ம போதனம் பண்ணி மற்ற எந்த நாயன்மாருக்கும் அது மாதிரி ஆட்கொள்ள. மற்ற எல்லா நாயன்மாருக்கும் கடைசியில் ரிஷபார்வரெல்லாம் காட்சி கொடுப்பான். சோதனை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இவருக்கு மட்டும் மாணிக்க வாசகர் மட்டும் அதே மாதிரி தான் இவருக்கும் இந்த நாயன்மாருக்கும் பெரியவா ஒரு அந்தனர் குரு அது மாதிரி தான் பண்ணியிருக்கார். அவருக்கு 3 தடவை சிரசில் பாதத்தை வச்சிருக்கா. சரி, ஈஸ்வரன். அதே மாதிரி இவருக்கும் 3 தடவை சிரசில். அதில் ஒரு தடவை நான் ஐ விட்னஸ். ஒரு சித்திரை மாத காலத்தில் பெரியவா பாதம் என் மேலே படணும்னு 2 பாதத்தையும் வச்சேன். அது மாதிரி 3 தடவை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரெசம்பிளன்ஸு. தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு அவர் பாடியிருக்கார். இவர் அதை வந்து சுவாதீனமாக தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அந்த சிவனை எடுத்துகிட்டு பெரியவாவில் போட்டு சுவாதீனமாக பாடியிருக்கார். நீ மாணிக்க வாசகரோட அவதாரம் தான் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் அந்த தந்ததுவன் தன்னை கொண்டது தன்னை சொல்லியிருக்காங்க. மாதிரி 10 சிமிலாரிட்டி நான் அது வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வரும்போது தான் இந்த பெரியவா இந்த முதல்ல சொன்னேன்ல நிலத்தோட கோயிலோட நிலத்தெல்லாம் டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டீட்டெயில் சொன்னான்னா ஒரு பாட்டியம்மா அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை வந்து அப்போ நாயன்மார் நான் தந்ததுன்னு எழுதும்போதெல்லாம் அதை வந்து மகாலட்சுமி தாயார்னு அசியூம் பண்ணிட்டா. எனக்கு அப்புறம் இப்போ போன வருஷம் என்ன தோணுதுன்னா, இந்த பத்திரிகை எழுதும்போது பெங்களூரில் தான் இருக்கேன். பத்திரிகை எழுதிட்டு இப்படி லிஃப்ட்டில் போய் ஏதோ காய்கறி வாங்கிட்டு வரலாம், லிஃப்ட்டில் இறங்குறேன். இது வந்து அந்த வந்திக்கிழவியாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறேன். புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா, சாமிக்கு பண்ணிவிட்டு விற்பா. அது முதல்ல சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா, அப்புறம் விற்பா. ஏழை கிழவி, யாருக்குமே அனாதை யாரும் இல்லை. அவளுக்கு ஆள் இல்லை. யார் கூலிக்கு ஆள் யார் கிடைப்பான் அப்படின்னு பார்த்துட்டுருக்கா. அப்போ ஈஸ்வரனே வரார். வந்து யார் கூலி தானே வேணுமான்னு வர. இவர் எனக்கு வேணும்பா, உனக்கு எவ்வளோ கூலி, எனக்கு என்ன வேணும், புட்டு தான் தர முடியும் என்னால். புட்டு கொடுக்குறான். புட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறார், அங்கே வைகை கரையில் போய் எந்த இதுவும் பண்ணுறதில்ல, வேலையெல்லாம் பண்ணுறதில்ல. டான்ஸ் ஆடுறார், இது பண்ணுறார், மற்றவகிட்டெல்லாம் இது கலாட்டம் பண்ணுறார், படுத்துக்கிறார். ராஜாவுக்கு இந்த விஷயம் போகிறது. கோபமாக வந்து யாரோட ரெப்ரசன்ட் இது கேட்குறார், அந்த வந்திக்கிழவி இவர் தூங்கின்னு இருக்கார். போட்டு பெரம்பில் அடிக்கிறார். அந்த அடி வந்து எல்லாருக்கும் படுறது. அப்போ தான் பெற்றுக்கு மண் சுமந்து பெரம்படி பட்ட உன்னையெல்லாம் வருங்க. அதுதான் அந்த திருவிளையாடல். இது ஒன்று அப்போ ராஜாவுக்கு தெரியுது. அப்புறம் மாணிக்க வாசகரோட மகிமை தெரியுது, அவரை ரிலீஸ் பண்ணுறார். இதை நான் அந்த இதுக்கு ரிலேட் பண்ணி நினச்சிட்டுருக்கேன். ஒருவேளை அந்த மாணிக்க வாசகர் ரிலேட்டடாக இவர் இருக்கிறதுனால வந்திக்கிழவியை தான் பெரியவா சொல்லியிருப்பாளா. பாலத்தங்கரையில் இங்கே ஓரிகையில் இந்த கோவில், அங்கே வந்து வைகை கரையில் இது நடந்தது அப்படின்னு நினச்சி லிஃப்ட்டில் இறங்கி இப்படி வரேன். மதுரையில் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரை ஃபோன் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்த வைபவம் எப்போன்னு கேட்கலாம். அது எனக்கு தெரியாது, எப்போ வரும் வருஷத்தில் எப்போ வருதோ. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமா நேற்று தான் மாமா அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தது, நீங்கள் சொல்கிற இது வந்து நாளைக்கு வருது மாமாங்கிற.
இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கோயின்சிடன்ஸு நம்ம எதையோ ரேண்டமாக நான் நினச்சிக்கிறேன் இந்த இந்த சமயத்துக்கு ஒன்றா பெரியவா அப்போது ஏதோ சூட்சமாக ஒன்றுத்தர அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாணிக்க வாத்திய ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இவர் நான் நந்திகேஸ்வரன்னு நிறைய சத்தியமாக இருக்குது, மாணிக்க வாத்தியகன் சத்தியமாக இருக்குது. இவர் 2 பேரும் இதுவாக தான் நான் பெரியவா அப்புறம் சொல்கிற மாதிரி நல்லா நீ நந்திகேஸ்வரன் எழுதிட்ட, திருப்பி மாணிக்க வாத்தியகன் எழுதிட்ட. ஸோ நந்திகேஸ்வரன் மாணிக்க வாத்தியகராக இருந்தால் தான் நீ சொல்கிறது கரெக்டாக வரும் அப்படின்றதுக்கு தேட ஆரம்பித்தா மேலே 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 அது நான் இந்த புக்கில் விசாரமாக எழுதியிருக்கேன். தேவார டாக்டர்னு ஒருத்தர், அவரை கேட்குறேன். கரெக்டாக அப்பரோட தேவாரத்தில் நந்திகேஸ்வரர் தான் மாணிக்க வாத்தியகராக அவதாரம் எடுத்தாருங்கிறது. ஸோ இந்த நாயன்மார் நந்திகேஸ்வரர் ஆஸ் வெல் அஸ் மாணிக்க வாத்தியகர். இது நாயன்மார். இதுக்கு நாயன்மாரோட பிறவியே மகா பெரியவாளோட பக்தியை உலகத்துக்கு பரப்பணும். அது வாழால் தான் உலகம் ஃபுல்லாக ஜெயந்தி ஜெயந்தி ஜெயந்திங்கிறது இவ்வாறும் வச்சது தான். அதே மாதிரி கோயிலும் இனிஷியலாக இவரோட கோயில் தான். அதுக்கப்புறம் பெரியவா இவளுக்கு இவ தான் முதல் ஆற்றுல கோயில், அப்புறம் ஓரிகை கோயில், அதுக்கப்புறம் தான் உலகமெல்லாம் கோயில் வரதெல்லாம் அதுக்கப்புறம் இவளை கருவியாக வச்சுட்டுருக்கா பெரியவா அப்படிங்கிறது. அந்த இந்த பிறவி அவள் அது ஒரு இது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சத்தியங்கிறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அப்பா ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர். அவர் கலசப்பாக்கத்தில் இருந்தபோது பெரியவா அங்கே வந்திருப்பான். அப்போ போஸ்ட் மாஸ்டர் வந்தார் போரூர் பக்கத்தில். கலசப்பாக்கம்னு இவர் சிகை வச்சுருப்பார். பெரியவா போகும்போது இவரும் பின்னாடி போயிருக்கார். அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில். இப்போ பெரியவாளோட பின்னாடி போகும்போது அப்பா ஏதோ நினச்சிருக்கார், இந்த பாதரட்சியை நம்ம தாங்குற மாதிரி நமக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதோ ஒரு சின்ன ஆசை. என்ன பண்ணாலாம் பெரியவா அப்படி உள்ளே போய் பாதரட்சியை விடுறதுக்கு முன்னாடி இங்கே யாரான்னு சிகை இருக்காளா பாரு, கைங்கரியம் பண்ணுறவாலாம் இருக்கா, அதை தவிர பின்னாடி வர பக்தாலாம் யாரான்னு சிகை இருக்காளான்னு பாருன்னு சொல்லிட்டு இவர் இருந்திருக்கார். அவர் கையில் கொடு, அவர் கையில் உடனே இது பண்ணாத அப்படியே வச்சு நின்னாலாம். வச்சு நின்று உள்ள பெரியவா போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த ஆசை வந்துடுது, அடாடா நம்ம இங்கே நிற்கிறோமே, உள்ளே போய் பெரியவா தரிசனம் பண்ணும்போது நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு நின்றுருக்காராம். உள்ளேருந்து ஓடி வராராம் ஒரு கைங்கரியம். மாமா பாதரட்சை எங்கிட்ட கொடுத்துருங்க, பெரியவா உங்களை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே 2 சன்னதிலையும் திருப்பியும் இவருக்குன்னு தீபாராதனை காட்டி எப்படி பாருங்க நினைக்கிறது. அதே மாதிரி ஆலந்தூரில் நாங்கள் இருக்கச்ச எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் 2வது அக்கா சாய்க்குமாரின்னு அவர் அத்திம்பேர் அவரும் கல்யாணம் ஆனவுடனே பெரியவா தரிசனத்துக்காக போனான். போகும்போது அந்த தெருவில் சின்ன பிள்ளையார் இருக்கும். எங்கள் அப்பா தினமும் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பொரி இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பார். தினமும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்த பொரி நைவேத்தியத்துக்கு கொடுப்பார் பண்ணிட்டு. பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பினோம்னா இவர் ஏதோ ஒன்று கொடுக்கணும் பெரியவாளுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பொரியையும் சர்க்கரையும் பொட்டலம் கட்டி கொடுத்துருக்கா. நான் இப்போ வீட்டில் இருக்கேன், நான் பிஏ முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன் வேலைக்காக. அப்போது எங்கள் அண்ணா பையன் குழந்தை என்ன பண்ணால் இந்த என்ன பண்ணால் அந்த குழந்தை அந்த பொட்டலத்தை டேபிள்லேருந்து இது கொட்டிட்டான், இறஞ்சி போச்சு. திரட்டி கொண்டு போயிட்டான்னு சொன்ன உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது. பெரியவாளுக்கு அபச்சாரமாக அப்படி பண்ணலாமா, யார் அந்த சொல்ல, அது கூட உங்களுக்கு இது இல்லையா, அறிவு இல்லையா அப்படின்னு இங்கே குதிக்கிறார். அவள் கிளம்பி போய் அப்போல்லாம் ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆலந்தூர்லேருந்து இதுக்கு காஞ்சிபுரம் கிளம்பி தேனம்பாக்கு போயிட்டா. இவா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அங்கே நிற்கிறா தூரத்தில். எங்கேயோ கோடி தேனம்பாக்கத்தில் பிள்ளையார் சன்னதியில் பெரியவா உட்காந்துட்டுருக்காளாம். என்ன பண்ணுறாளாம் பெரியவா, கைத்தெல்லாம் நிறைக்கணி அப்பமும் அவ்வளோ பண்ணின்னு பாட ஆரம்பிக்கிறாளாம். அதனால் இது மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டு எல்லாமே இருக்குது, அவள் பொருள் யாரானு கொண்டு வந்திருக்காளாடா அப்படின்னு கேட்டு உடனே எல்லோரும் கேட்டிருக்கேன், அவள் பொருள் யாரானு கொண்டு இவர் தான் எல்லாம் வழி விடுன்னு சொல்லிட்டு அந்த அவள் பொலியை எடுத்து இங்கே பிள்ளையாருக்கு வச்சுருந்த அவள் பொலி அங்கே தானே கேட்டு வாங்கி இவர் இந்த மாதிரி ஆதங்கப்படுறாருன்னு இது பண்ணிட்டு அந்த பொலியில் 2 பாகமாக பிரித்தாலாம். பிரிச்சுட்டு இன்னொரு அக்கா சொன்னான், சுபாஷினி அவள் சொன்னான், ஒரு பாகத்தை அந்த பிள்ளையாருக்கும் இதை எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீகரிச்சுட்டுருக்கேன். இவெல்லாம் திரும்பி வந்த உடனே 4 மணி ஆகிடுச்சு. அப்போல்லாம் சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா நம்ம நினைத்து இது பண்ணி அது மாதிரி
பெரியவா ஏற்றுன்ட்ருக்கா. இங்கே நினைக்கிறதே அவள் இது பண்ணி காமிக்கிறாள். இன்னொரு இது எங்கள் அண்ணா லட்சுமி நாராயணன்னு கலைவேலை போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அப்போ பெரியவா அங்கேயே இருந்து நிறைய அனுகிரகம் அவருக்கு பண்ணார். அவர் போஸ்ட் மாஸ்டர். எல்லோரும் வந்தால் வாத்துக்கு தான் வந்து சாப்பிட வருவா. எங்கள் மண்ணு எல்லாருக்கும் சமைச்சு போடுவா. எல்லா பக்தாலும் அந்த கலவை சின்ன இடம், சொந்த தாத்தா மாதிரி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்போல்லாம் அது மாதிரி 2.5 வருஷம் ஆச்சு. அப்போது ஒரு கல்யாணத்துக்கு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் கல்யாணம் பெங்களூரில், அவர் ஆர்டினரி போஸ்ட் மாஸ்டர் கலைவேலை. இவர் என்ன சொன்னால், பெரியவா அந்த கல்யாணத்துக்கு நீ போயிட்டு பிரசாதம் கொண்டு போன்னு சொல்லியிருக்கா. இவர் பயந்துட்டு, அவர் பிஎம்ஜி, இவர் சாதாரண போஸ்ட் மாஸ்டர். அவங்க என்ன எப்படி ரிசீவ் பண்ணுவாளோன்னு இங்கே போனாக்கா ராஜ உபச்சாரமாக பெரியவா கிட்டேருந்து வந்ததுனால இவருக்கு ராஜ உபச்சாரம் பண்ணி இது பண்ணி கையில் 51 ரூபா கொடுத்து, அந்த காலத்தில் 1977 இருக்கும், 72 73 கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இங்கே வந்துட்டு பெரியவா என்ன போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தேன். பெரியவா என்ன இதெல்லாம் பண்ணால் 51 ரூபா கொடுத்தா அப்படின்னு பெரியவா கிட்ட நீயே வச்சுக்கோன்ட்டாலாம். நீயே வச்சுருக்கா. வச்சுட்டா ஒவ்வொரு தடவையும் பெரியவா 51 ரூபா இருக்குது, 51 ரூபா கொடுத்துருது. நல்லா அது பெரியவா சொல்லிட்டாலே இருக்கட்டும்னா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா காசிக்கு போகிறதுக்கு பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்க போனால், இது மாதிரி பெரியவா அதை பண்ணேன். 51 ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னால அதை கொண்டு அப்படின்னு எவ்வளோ 1 வருஷத்துக்கு மேலே அதை கொண்டு கொடுத்த உடனே பெரியவா கிட்ட கொடுத்து, எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, இந்த காசை நீ எல்லா கோவில்லையும் ஒவ்வொரு ரூபாவாக போட்டுப்போ அப்படின்னு. இவாளுக்கு தெரியல என்னென்ன கோவில் வரும்னு தெரியாது. முதல்ல திருப்பதியில் ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பா டெய்லி ஒன்று எழுதியிருக்கேன், திருப்பதி 1 ரூபா அப்படின்னு எழுதிட்டு வந்தேன். ஸ்ரத்தையாக நான் பெரியவா சொல்லிட்டேன் இல்லையா, போயிட்டு இது பண்ணி வந்துட்டு ஆலந்தூருக்கு வந்துட்டார். நான் அப்பா அம்மாவோட தீர்த்தத்தை கொண்டு போகிறேன். நானும் எங்கள் அண்ணா ஆற்றுல இருந்தோம். பக்கத்துலேயே அடுத்த தெருவில் பெரியவா. அப்போல்லாம் சுவாதீனமாக பெரியவாவில் பார்த்து காத்தால் வந்தோடனே எங்கள் அப்பா அண்ணான்னு கூப்பிடுவோம் அப்பாவை. நாங்கள் என்னை வந்து இது எழுதுடா, பெரியவாவுக்கு என்னென்ன கோவிலில் 1 ரூபா போட்டேன்னு எழுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். லெஜிபிளாக எழுதணும்னு சொல்லிட்டு நான் அண்ணான்னு தான் சொல்லுவேன். அண்ணா என்ன நான் பெரியவா இதில் போய் கேட்க போகிறாளா, போட்டுட்டேன்னு சொல்லுங்க, நான் போகிறோம் அப்படின்ட்டேன். அப்புறம் எங்கள் அத்தின் பேர் எழுதி அவர் பாவம் சத்தியாக எழுதினார். எல்லோரும் போனோம் காலங்காத்தால். அப்போ பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ எங்கள் அண்ணா சொன்னான், இது மாதிரி அப்பாவெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, 51 ரூபா அப்படின்னு. அது ஒன்றும் காதில் கேட்டுக்கல, போயிட்டா. உடனே எனக்கு ஒரு மம்பதை பார்த்தீங்களா, அண்ணா நான் தான் சொன்னேன் அண்ணா, பெரியவா இது இல்லாமல் கேட்பா அப்படின்னு நான் அகங்காரமாக அப்பயும் பேசுகிறேன். எங்கள் அப்பா உடலை திருப்பியும் வந்து எல்லாத்தையும் லெஜிபிளாக திருப்பியும் எழுதிட்டு 10 மணிக்கு திருப்பியும் போனோம். போனாக்கா எக்கச்சக்க கூட்டம். மணியன் இருக்கார் இல்லையா, இதயம் அவர் வந்து பெரிய தட்டு வச்சு நிற்கிறார். பின்னாடி ஒரே கூட்டம். பெரியவா அங்கே நெருங்கவே முடியல. பெரியவா அதுக்கப்புறம் எங்கள் அப்பெல்லாம் கிட்டே போக மாட்டார். அவர் ரொம்ப கூச்சப்பட்டு நிற்பார். அதே மாதிரி தான் பெரியவா அங்கேருந்து சின்ன அதை ஏர்லின்ல அங்கே காட்டி கூப்பிட்டா. இவரதுன்னு தெரியல. நானும் போனேன். நானும் அங்கே இருக்கேன். ஏன்னா எங்கள் பெரிய அண்ணா எல்லோரும் போஸ்ட் மாஸ்டர் எல்லோரும் வேலைக்கு ஒன்று எல்லாம் போயிட்டு அந்த 51 ரூபா போட்டேன்னு சொன்னீங்க, அந்த இது எழுதின்னு வந்திருக்கியோ, எனக்கு பலார்னு அடித்தாங்க. மறக்கவே முடியாது என்னால். நல்லா அது மாதிரி கரெக்டாக சொன்னேன். இந்த 1 மணி நேரம்மா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாரு, அதே மாதிரி 1 மணி எங்கெங்கே போட்டேன். திருப்பதியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கோயிலாக கேட்குறான். ஒவ்வொரு கோயிலாக ஒரு அங்கே வந்து எங்கேயோ சங்கர மடத்தில் 1 ரூபா போட்டேன்னா அங்கே உண்டியல் வச்சுருக்காளோ, இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கேட்டு மணியன்லாம் அப்படியே நிற்கிறார். இதே மணியன்லாம் எங்கள் அண்ணா தான், பெரிய அண்ணா லட்சுமி நாராயணன், அவரை தான் படித்தார். 51 கேட்டார். இது ஒரு பெரிய அனுகிரகம். என்னென்னா பெரியவான் வாக்குன்னா வாக்கு, அது வந்து ஸ்ரத்தையாக பண்ணும்போது உன் ஸ்ரத்தைக்கு நான் இது கொடுக்குறேங்கிற மாதிரி அன்றைக்கி பெரியவா. அது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறேன், ஆஞ்சநேயரோடு முடிக்கிறேன். பெரியவாவில் தரிசனம் பண்ணும்போது நினச்சிக்கிறேன், பெரியவா அது மாதிரி அம்மாஞ்சி, ஏன்னா அம்மாஞ்சி தானே, அம்மாஞ்சி இது மாதிரி இது ஒரே ஸ்திரமாக நீங்கள் தான் எல்லா ஈஸ்வரன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி வரலையே. நான் பண்ணுறது கரெக்டாக. இப்போது என்ன பண்ணுவேன், மடத்துக்கு போனோடனே
வெளியில் வந்து அந்த ஆஞ்சநேயரை இது பண்ணால் தான் எனக்கு சென்டிமெண்ட்டாக அது ஒரு இதுவாகும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். வெளியில் போவேன், இப்போது ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன். இது தப்பாக ரைட்டாக என்னன்னு தெரியல, அவரோட இதுக்கு எனக்கு ஒத்து வரலையேன்னு நினச்சிட்டே இருக்கேன். பெரியவா டக்குன்னு அப்போ என்னவோ திடீர்னு எழுந்தா, தண்டத்தை வச்சுட்டா, கிடுன்னு போகிறா. பின்னாடி அந்த கைங்கரியம் பண்ணுறவெல்லாம் போனால் எனக்கு நல்லா நம்ம நினச்சது தான் தப்பு போட்டிருக்கு, இது மாதிரி கோச்சின்னு போகிறார் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே நானும் போகிறேன். அந்த ஆதிசங்கரர் இது எல்லாம் முடிச்சுட்டு வரா, என்ன பண்ணுறான், கிடுன்னு அந்த எதிரில் ஆஞ்சநேயர் கிட்ட அப்படி போய் உட்காந்து எனக்கு எப்படி இருக்கும், அவர் என்ன உணர்த்துறார் பாருங்க. அதாவது நீ பண்ணது, நீ உன்னோட வழி கரெக்டு, நீ அதே பண்ணின்று இங்கே வந்து தரிசனம் பண்ண நினச்சியா, நானே வந்துட்டான் பண்ணுறேன், அது ஒன்று இல்லை மாமா. இதில் நான் தாண்டா ஆஞ்சநேயரம், நான் தான் எல்லா இதுவும் நான் தான், நீ ஏன் தவிக்கிற அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் நான் சாதகமாக முதல் சொன்னதை தான் எடுத்துட்டேன் இது வரைக்கும். இந்த ஒன் வழி ஒன்று பக்தி வழி ஏதோ அது பண்ணிட்டுருக்கான், அதை எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி புதுமையா, ஒரு மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து ஒரு ரொம்ப அழகா அதை வந்து விவரிச்சு வரும்போதே எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்லாம் நினைச்சுட்டு வந்தேன். எல்லாம் பெரியவாளோட நாயன்மார் தான். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. இதுவரை திரு அகிலா கார்த்திகேயன் அவர்கள் மிக அருமையாக அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.